பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். புதிய நாளையும் கூட நம்முடைய வாழ்விலே தந்திருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு எகிப்தியரையும் அசீரியரையும் குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சகரியா தீர்க்க தரிசியின் மூலமாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை பலப்படுத்துகிறார். எந்த ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டுமே ஆனாலும் we need strength. நமக்கு ஒரு பலன், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்கு ரொம்ப தேவை. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவை, அதோடு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக தேவை என்று பார்க்கிறோம். இதுபோல ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டி கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன், அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். ஆண்டவர் புறஜாதிகளை ரட்சித்து தம்மிடமாக சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும், அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஊழியம் தேவன் வைத்திருக்கிறார். கடைசி காலத்துல ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியம் செய்யும்படி, அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்வது தேவையாயிருக்கிறது. அதற்கேற்ற நிறைவான ஒரு அபிஷேகம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அப்பொழுது பாருங்க, அந்த ஊழியத்தை நம்மாலும் நிறைவேற்ற முடியும் என்று பார்க்கிறோம். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை பலப்படுத்துவேன். ஆகவே கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தருடைய நாமத்தில் நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஜாதிகளை பலப்படுத்துகிற தேவன். இந்த காலை நேரத்திலும் கூட நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய இடத்திலிருந்து பலன் பெற்றுதான் நாம் கர்த்தரை சேவிக்க முடியும். பரிசுத்தாவியை குறித்து சொல்லும்போது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நாம் பலனடைவோம். அப்போ ஒரு புது பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்தெடுக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய ஊழிய பாதையிலே சொல்லும்போது பிலிப்பியர் சபைக்கு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எது வேண்டுமானாலும் செய்வதற்கு ஐ ஹேவ் ஸ்ட்ரெங்த், எனக்கு பலன் இருக்கிறது. காரணம், என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு முன்பாக பற்பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், நாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய காரியங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை சந்திக்க என்னை பலப்படுத்தும், இதை நான் சரி ஒரு வெற்றியோடு முடிக்க என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கர்த்தருக்காக உங்களை பிரயோஜனப்படுத்துவார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர் ஆகியிருக்கிற பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும். வாஞ்சையாய் உடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே பெரிய ஊழியங்கள் நிறைவேற்றப்பட கர்த்தர் கிருபை தார், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.